நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்றைக்கு ஒரு நாள் திருதராஷ்டிரனோடு பேசிக் கொண்டிருந்தாயே உன் தகப்பனோடு. அப்பொழுது உன் தகப்பன் கூட ஒரு காலகட்டத்தில் மனம் மாறி, வேண்டாம் துரியோதனா, அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்து விடு, அதற்கு பிறகாவது தொல்லை இல்லாமல் இருந்து கொள்ளலாம் என்று உன் தகப்பன் சொன்னான். நீ கேட்கவில்லை. அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்தவர் யார்? மைத்ரேய மகரிஷி. அந்த மகரிஷி சொன்னார், துரியோதனா வேண்டாம், இப்பொழுதாவது தாயாதிகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டால் பகைக்க வேண்டிய நாளெல்லாம் பகைத்தான். இப்பொழுது துரியோதனன் பரவாயில்லை என்று இந்த உலகம் உன்னை வாழ்த்தும். ஆகவே பேசாமல் அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துவிட்டு பகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடு, அதுதான் உனக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது. அறிவுரை சொல்ல வந்தவர் மைத்ரேய மகரிஷி. அதற்கு மைத்ரேய மகரிஷி அறிவுரை சொல்லி கொண்டிருந்தார். நீ எல்லாம் ஒரு ஆளு, எனக்கு பெருசா அறிவுரை சொல்ல வந்துட்டியோ அப்படின்னு அந்த சபையில் மைத்ரேய மகரிஷியை ஏளனப்படுத்துறதுக்காக தான் கட்டியிருந்த ஆடையை தூக்கிட்டு தன்னுடைய தொடை மேல தட்டி காட்டினார். அவரை அவமானப்படுத்துவதற்காக அவர் அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார், இவன் தொடையை தட்டி காட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மகரிஷி சொன்னார், நீ அழிய வேண்டிய நாள் வரும். இப்ப ஆணவத்தில் எந்த தொடையை தட்டி காட்டுறியோ அந்த தொடை வழியா தான் உயிர் போகும், போடான்னு சார். பத்தினியை கொண்டாந்து என் மடியில் உட்காரவை என்றான். ஒரு மகரிஷியை பார்த்து அவமானப்படுத்துக்காக தொடையை தட்டி காட்டினேன். அன்னைக்கு மைத்ரேய மகரிஷி அவமானப்படுத்தும் போது இதுக்கு ஒரு பிரதிபலன் இருக்கும்னு நினைக்கலையா? அத்தனை பேர் கூடியிருந்த சபையில் ஒரு பெண்ணை இவ்வளவு கேவலமாக பேசும்போது நமக்கு ஒரு அழிவு வரும் என்று உனக்கு தோன்றவில்லையா? இன்னைக்கு மட்டும் என்ன சட்டம் பேசுகிறாய்? கதையை வச்சு எப்படி தொடையில் அடித்து வீழ்த்தலாம் என்று நீயா சட்டம் பேசுவது? பகவான் கேட்டார். துரியோதனன் சொன்னான், உனக்கு ஒன்று தெரியுமா? கிருஷ்ணரை பார்த்து துரியோதனன் கேட்டான், உனக்கு ஒன்று தெரியுமா? நான் யார்? கௌரவர்களின் தலைவனாக இருக்கிற துரியோதனன். என்னோடு துணை இருந்தவர்கள் யார்? பீஷ்மர், துரோணர் எல்லாம் எனக்கு துணை இருந்தவர்கள். என் தம்பிமார்கள் எல்லாரும் மாண்டு போய்விட்டார்கள், வீர சொர்க்கம் அடைந்து விட்டார்கள். எனக்கும் அந்த கதிதான் நடக்கப் போகிறது என்று நீ முடிவு செய்ய போகிறாய். அப்படி ஒன்று நடந்தால் என் தாயாதிகளோடு நானும் வீர சொர்க்கத்தில் இருப்பேன். அங்கேயும் என்னை சுற்றி என் சோதரர்களும் பீஷ்மரும் துரோணரும் இருப்பார்கள். பாண்டவர்களுக்காக வக்காலத்து வாங்கி கொண்டு தர்மயுத்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, எல்லாரும் மாண்டு போன பிறகு பாலைவனம் போலவும் சுடுகாடு போலவும் காட்சி அளிக்கப் போகிற இந்த பூமியில் உற்றாரும் உறவினரும் யாரும் இல்லாமல் எதை எப்படி அரசாட்சி செய்து கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் உனக்கு வேண்டப்பட்டவர்களான பாண்டவர்கள். அவர்கள் இனி அனுபவிக்கப் போகிற சுகம்தான் என்ன? ஒருவர் உறவினர்களோடும் சுற்றத்தோடும் இருப்பது சுகமா? இல்லை பாலைவனத்தில் இருக்கிற வற்றல் மரம் போல தனிமைப்படுத்தப்படுவது சுகமா? யாரும் இல்லாத சுடுகாடு போன்ற பாலைவனத்தை மக்கள் எல்லாம் அழிந்த பிறகு ஆட்சி செய்ய போகிற பாண்டவர்களுக்காகவா வக்காலத்து வாங்குகிறாய்? நான் சென்று சேரப்போவது என் சுற்றத்தாருடன். துரியோதனன் சொன்னான். பகவான் கேட்டார், இதை நீ நினைத்து பார்த்திருக்க வேண்டும். எப்பொழுது தெரியுமா? நான் தூது வந்தேனே உன்னை தேடி, அப்பொழுது நினைத்து பார்த்திருக்க வேண்டும். அழிவு வரும் என்று சொன்னேன் பார், அப்பொழுது நினைத்து பார்த்திருக்க வேண்டும். நினைத்து பார்த்திருந்தால் உன்னை காரணமாக வைத்து உன் தாயாதிகள் அழிந்து போயிருக்க மாட்டார்கள். உன்னை காரணமாக வைத்துத்தானே தர்மிஷ்டர்களாக இருந்த பீஷ்மரும் அழிந்தார். உன்னை காரணமாக வச்சுத்தானே துரோணரும் அழிந்தார். உனக்கு வேண்டப்பட்டவர்கள் எல்லாம் நல்லது எது தீயது எது என்று தெரிந்தவர்களாக இருந்தும், தர்ம வழியில் நிற்பதற்கென்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக இருந்தும், கருவேலங்காட்டை அழிக்கும் போது சந்தன மரமும் சேர்ந்து எரிஞ்சு போன மாதிரி துஷ்டனாக இருக்கிற உனக்கு துணைக்கி இருந்ததுனால் அவர்களும் அழிந்து போய்விட்டார்களே. இதை நீ நினைத்து பார்க்க வேண்டிய நேரம் இது அல்ல. நீ இதை எப்பொழுதோ நினைத்து பார்த்திருக்க வேண்டும். நான் தூது வந்த நேரத்திலேயே நீ நினைத்து பார்த்திருந்தால் இப்பொழுது நீயும் உன்னை சார்ந்தவர்களும் பிழைத்திருப்பீர்கள். பகவானும் துரியோதனனும் மாறி மாறி பேசிக்கொள்கிறார்கள். அப்பொழுது துரியோதனன் கேட்டான், நீ என்ன யுத்தம் செய்தாய்? பகவானை கேட்டான். பீஷ்மரை என்ன செய்தாய்? பீஷ்மரை கொண்டாந்து சிகண்டிங்கிறவனை கொண்டாந்து முன்னால் நிறுத்திக்கிட்டு, ஆனா பெண்ணா இருந்து ஆனா மாறியவன் மேலே பீஷ்மரை அம்பு போட மாட்டாருன்னு தெரிஞ்சு
சிகண்டியை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு அவனுக்கு பின்னால் அர்ஜுனனை நிறுத்தி வச்சு அர்ஜுனனை அம்பு போட சொல்லி அந்த சிகண்டி இருக்கிறதுனால பீஷ்மர் பதில் அம்பு தொடுக்க முடியாத தடையை உண்டாக்கி பீஷ்மரை வீழ்த்தின. நீ பீஷ்மரை வீழ்த்தியது மட்டும் என்ன நியாயமாகவா வீழ்த்தினாய்? நியாயமாக வீழ்த்தனமா? நான் நேருக்கு நேரம் அர்ஜுனனை வைத்து நீ வீழ்த்தி இருக்க வேண்டியதானே. பெண்ணா இருந்து ஆனா மாறின சிகண்டியை கொண்டு அர்ஜுனனுக்கு முன்னாலே நிறுத்துற. துரியோதனன் கேட்டான், உனக்கு தெரியாததா? ஏற்கனவே என்னென்ன போர் தர்மத்தை எல்லாம் பீஷ்மர் கடைபிடிக்கிறவர் என்பது உனக்கு நல்லாவே தெரியும். போர்க்களத்தில் சண்டை போடுறதுக்குன்னு வந்துட்டா கூட எதிரில் இருந்து அஸ்திரம் தொடுக்கிறவன் தன்னை நோக்கி அஸ்திரம் போடுறவனுடைய முகத்தை பார்ப்பார். அந்த முகமானது பெண் சாயலோடு கூடிய ஆண் முகமாக இருந்தால் அவன் மேலே அஸ்திரம் போட மாட்டார். அந்த ஆண் முகத்தில் பெண் சாயல் இருந்தால் கூட அஸ்திரம் தொடுக்க மாட்டார். அவ்வளோ தர்மிட்டர். பெண் சாயல் இருந்தால் கூட அஸ்திரம் போடாதவர் பெண்ணாக இருந்து ஆணா மாறினவன் மேலே அஸ்திரம் போடுவாரா? இதை தெரிந்து கொண்டு தானே நீ பெண்ணாக இருந்து ஆணா மாறின சிகண்டியை கொண்டு வந்து நிறுத்தினாய். பீஷ்மர் பல தர்மங்களை போர் செய்யும் போது கடைப்பிடித்தவர். ஒரு குடும்பத்தில் ஒரே குழந்தை ஒருவன் என்று தெரிந்தால் அவன் தான் மேலே அஸ்திரம் போட்டாலும் அதை தாங்கிட்டு பதில் அஸ்திரம் தொடுக்க மாட்டாரா? போர்க்களத்தில் சண்டை நடக்கும்போது பயந்து போய் ஒருவன் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டால் அவன் மேலே அஸ்திரம் தொடுக்க மாட்டார். தரையில் விழுந்து விட்டான் என்றால் அஸ்திரம் தொடுக்க மாட்டார். கையெடுத்து வணங்கி விட்டால் அஸ்திரம் தொடுக்க மாட்டார். பெண் சாயல் முகத்தில் இருந்தால் அஸ்திரம் தொடுக்க மாட்டார். பெண்ணாக இருந்து ஆணா மாறினவன் மேலே எப்படி அஸ்திரம் தொடுப்பார்? அந்த ஆயுதம் அவன் மேலே பட்டா தன்னுடைய போர் தர்மத்துக்கு இழுக்குன்னு சொல்லித்தானே பீஷ்மர் சிகண்டி மேலே அஸ்திரம் போட மாட்டார்னு தெரிஞ்சு தந்திரமாக அர்ஜுனனுக்கு முன்னால சிகண்டியை நிறுத்தி வச்சு பீஷ்மர் மேலே அம்பு போட சொல்லி அர்ஜுனனை சொல்ற. அவன் அம்பு போடுறான். பீஷ்மர் பதில் அம்பு தொடுக்க முடியாது. ஏன்னா போட்டால் சிகண்டி மேலே விழுந்துருமோ, நம்ம போர் தர்மத்துக்கு இடையூறா போகுமோன்னு அவர் பேசாமல் இருந்தார். இப்படி தந்திரம் பண்ணித்தானே பீஷ்மரை வீழ்த்தினாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துரோணாச்சாரியாரை வீழ்த்துறதுக்கு வழி கிடைக்காம அப்பொழுதும் என்ன செய்தாய்? மாண்டு போகாத சாவே இல்லாத அஸ்வத்தாமா செத்து போனான்னு சொல்லி துரோணரை நம்ப வச்சு அஸ்திரங்களை எல்லாம் கீழே போட வச்சு அவர் மேலே அவரை கொல்றதுக்கு திருஷ்டத்துவம் தூண்டி விட்டாய். நீ துரோணரை கொன்றது அதர்மமான முறை. நீ பீஷ்மரை கொன்றது அதர்மம். இது எல்லாத்துக்கும் மேலே பகவான் சொன்னார். உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? 13வது நாள் யுத்தத்தில் பாண்டவர்கள் பெற்ற செல்வமான அபிமன்யுவை பதும வியூகத்துக்குள்ள இருந்தவனை ஒரு பாலகன் என்றும் கருதாமல் போர் தர்மத்துக்கு விரோதமாக அவன் கையில் வச்சிருந்த வில்லோட நாண பின்னால போய் வெட்டி விடுன்னு கர்ணனை பார்த்து சொன்னவன் நீ. வச்சிருந்த அஸ்திரத்தை ஒரு எதிராளி கையில் அஸ்திரம் வச்சிருந்தா நீயும் அஸ்திரம் வைத்து சண்டை போடு. அந்த அஸ்திரத்தை சிதைப்பதற்காக அவனுடைய வில்லோட நாண வெட்டி விடுன்னு சொன்னவன் கர்ணன் இடத்துல. அவன் பின்னால போய் அபிமன்யோட வில்லோட நாண வெட்டினான். அதுக்கு பிறகும் கையில் கிடைச்ச அஸ்திரங்களை வைத்து அபிமன்யு சண்டை இடுகிற போது யுத்த தர்மத்துக்கு மாறாக துச்சாதன குமாரனை வச்சு அபிமன்யுவோட தலையில் அடித்து ஒரு ஆட்டை அடித்த மாதிரி பதும வியூகத்துக்குள்ளே வச்சு ஒரு பாலகனை அடித்து வீழ்த்தும் போது அது மட்டும் அதர்மம் இல்லையா? தகுதி மிகுதியும் உடைய பெரியவர்களான பீஷ்மரையும் துரோணரையும் அவர்களின் வாழ்வு முடிவு எய்திவிட்டது என்பதை தெரிந்து அவங்க சாவு உபாயத்தை கேட்டு அதன் வழிதானே வீழ்த்தினேன். நீங்க அபிமன்யுவை அதர்மமான முறையில் அடித்து வீழ்த்தியது ஒன்றும் தவறில்லையா? பகவான் கேட்டார். துரியோதனன் சொன்னான், கிருஷ்ணா நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள், ஆனால் நாளை உலகம் சொல்ல போகிறது என்ன என்றால் கிருஷ்ணன் செய்தது மாய யுத்தம் என்று. அவன்தான் பறைசாற்றிக் கொள்ள வேண்டும் தர்ம யுத்தம் என்று. ஆனால் அது தர்ம யுத்தம் அல்ல, மாய யுத்தம் என்று உலகம் சொல்ல போகிறது. பாண்டவர்கள் பலத்தை நம்பி அல்ல, கிருஷ்ணனுடைய மாயையை நம்பித்தான் பாண்டவர்கள் வென்றார்கள் என்று உலகம் சொல்லும் என்றான் துரியோதனன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார், எப்பொழுது தன் பலத்தில் ஒன்றுமில்லை, நடப்பதெல்லாம் இறைவனின் பலத்தால் நடக்கிறது என்பதை எந்த மனிதன் எந்த சணத்தில் உணர்கிறானோ அந்த வினாடியில் தான் அவன் தோல்வியிலிருந்து தப்பிக்கிறான். அந்த பலம்தான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான பலம். அந்த நம்பிக்கை தான் மனிதனுக்கு ஆதாயம். அதுதான் ஒரு மனிதனை வாழ வைக்கும். அதை தவிர
தன் முயற்சியினாலோ தன் வீரத்தினாலோ தன் புத்தியினாலோ தன் பலத்தினாலோ வெற்றி பெறுவதாக ஒரு மனிதன் நினைத்தால், துரியோதனா, அவன் உன்னை போலத்தான் அழிந்து போவான் என்பதற்கு நீ ஒரு உதாரணம் என்றார் பகவான். ஆணவத்தினாலும் அகங்காரத்தினாலும் தாயாதிகளுக்கு உரிய பங்கை கூட கொடுக்க மாட்டேன் என்று ஒருவன் சொன்னால், இந்த உலகம் உள்ளளவும் நமக்கும் துரியோதனனின் கதிதான் என்று நினைக்கின்ற நினைப்பை இந்த சம்பவம் அவர்கள் மனதில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் என்றார் பகவான். கிருஷ்ணனுக்கும் துரியோதனனுக்கும் நடைபெற்ற கடுமையான வாக்குவாதம். சிறப்பான சிற்சில குணங்களை உடையவனாக இருந்தான். ஆனாலும் தாயாதிகளுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்கிற ஆக்ரோஷத்தினால் அடுத்தடுத்து தவறுகளை புரிந்தான். பகவானுக்கும் கிருஷ்ணருக்கும் நேருக்கு நேராக நடந்த இந்த உரையாடலுக்கு பிறகு அவனை அப்படியே சமந்த பஞ்சகத்தில் விட்டுவிட்டு பகவான் புறப்பட்டு விட்டார். ஆவி போகிற நிலைக்கு துரியோதனன் வந்தான். சமந்த பஞ்சகத்தில் உயிர் துறந்தான். பாரத கதையில் அழகாக எழுதினார்கள், ஆவி துறந்த பிறகு அவனை வீர சொர்க்கத்திற்கு அழைத்து கொண்டு போவதற்காக ஒரு அழகான அன்றலர்ந்த தாமிர புஷ்பத்தை ஆயிரக்கணக்கான வண்டுகள் எப்படி மொய்க்குமோ அதுபோல துரியோதனனை வீர சொர்க்கத்திற்கு அழைத்து கொண்டு போவதற்காக நாள் மலரை மொய்க்கிற வண்டுகள் போல தேவாதி தேவர்களெல்லாம் வந்து சூழ்ந்து அழைத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லுகிறது பாரத கதை. இவ்வளவு துஷ்டனா இருந்தானே, இவ்வளவு அக்கிரமம் பண்ணானே, அவன் வீர சொர்க்கம் போனான்னு கதை முடிகிறது என்று கேட்டால், அவன் வீரனாகத்தான் இருந்தான், கொண்ட கொள்கைக்காகத்தான் நின்றான். அவன் செய்த அதர்மத்தின் காரணமாக அவன் மீண்டும் பிறக்க வேண்டிய நிலைமைக்கு அவன் வந்திருக்கலாம். மீண்டும் வேறொரு மூடகர்ப்பத்தில் தூக்கி எறியப்படலாம். அவனுக்கு கிடைத்தது முக்தி அல்ல, திருவடி பேர் அல்ல, அவனுக்கு கிடைத்தது வீர சொர்க்கம். வீர சொர்க்கம் என்றால் வீரர்கள் மேவுகிற பேருலகத்தில் இருந்துவிட்டு பிறகும் தான் சம்பாதித்து கொண்ட தீய கர்மாக்களை கரைப்பதற்காக திரும்பவும் அவன் வரலாம் என்பதுதான் வீர சொர்க்கம் அடைந்தான் என்பதனுடைய பொருள். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் இது ஒரு கேள்வியாகவே பத்திரிகைகளில் வலம் வந்தது. இவ்வளோ கொடுமை பண்ணானே, இவன் எப்படி சொர்க்கம் போனான்? நாள் மலரை சூழ்ந்திருக்கிற வண்டுகளைப் போல தேவாதி தேவர்கள் அழைத்து கொண்டு போனார்கள் என்று எழுதுகிறார்களே என்றால், போர்க்களத்தில் வீரனாக இருந்து ஒரு வீரன் உயிர் துறந்தான் என்றால் அவன் வீர சொர்க்கம் அடைவான் என்பது பழைய மரபு. ஆனாலும் ஆவி துறப்பதற்கு முன்னால் தன் மனதில் என்னென்ன சந்தேகங்கள் இருந்ததோ அவைகளையெல்லாம் நேரடியாக பகவானிடத்தில் கேட்டு அவர் மூலமாகவே நேருக்கு நேராக ஒரு பதிலை பெற்றுக்கொண்ட பெருமைக்குரியவனாக இருந்தவன் துரியோதனன். அவனிடத்திலேயும் சில நல்ல குணங்கள், நட்பிலேயும் மனைவியினிடத்தில் அவன் காட்டிய பரிவிலேயும் தலை சிறந்த அவனுடைய குணபாவத்தை நாம் பார்க்க முடியும். கர்ணனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தா அவன் அவ்வளோ பெரிய வள்ளல் ஆகிறதுக்கும் அள்ளி அள்ளி கர்ணன் கொடுக்கறதுக்கும் இவன் கொடுத்த அங்க தேசம்தான் ஆதாரமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் ஒரு பொழுதாவது நீங்கள் யாருக்காவது கொடுக்குறீர்கள், தானமாக கொடுக்குறீங்க, கொடுக்கும்போது உங்கள் மனசு நினைக்கும் என்னன்னா, நாம் 50 கொடுத்துருக்கோம், இதை இவன் 500 ஆக்கி நல்லபடியாக வச்சு காப்பாற்றி நல்லா இருக்கணும்னு நினைப்பீர்கள். நீங்கள் கொடுத்ததை ஊராருக்கெல்லாம் அள்ளி அள்ளி அவன் கொடுக்குறான்னு தெரிஞ்சால் நேராக புறப்பட்டு போயிடுவீங்க. போயும் உனக்கு கொடுத்தேன் பாரு, நீ வச்சு நல்லா இருப்பேன்னு கொடுத்தா நீ இப்படி அள்ளி விடுறியே, இதுக்காக உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படி சொல்லலைன்னா இன்னொன்று பண்ணியிருப்போம், நம்ம கையால் தானே அவன் வாங்கினான், நம்ம கொடுத்து தான் அவனுக்கு அங்கதேசம் கிடைச்சிருக்கு. துரியோதனன் கொடுத்து அங்கதேசம் பெற்றான். ஆனால் உலகம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? அங்கதேசாதிபதி கர்ணனா, அவன் பெரிய கொடையாளி, அவன்கிட்ட போனா எதை வேணுமானாலும் கொடுத்துருவான் அப்படின்னு கர்ணன் புகழ் வானலாக இருக்கு. துரியோதனனுக்கு ஏச்சும் பேச்சும். இவன் கொடுத்தது தான் இந்த அங்கதேசம்னு ஒருத்தனும் சொல்லலை. துரியோதனனுக்கு எல்லாரும் ஏச்சும் பேச்சும். துரியோதனன் ஒரு மனுஷனா பொறாமை பிடிச்சவன், அகங்காரம் பிடிச்ச திட்டு. நம்ம அவன் நிலைமையில் இருந்தோன்னு வைங்க, உடனே ஊரை கூட்டி ஒன்று சொல்லியிருப்போம். என்னன்னா, இதனால் சகலமான பேருக்கும் அறிவிக்கப்படுவது என்ன என்றால், வாரி வாரி வழங்கி கொடைவள்ளல் என்று பெயர் பெற்று கொண்டிருக்கிற கர்ணன் வைத்திருக்கிற செல்வம் எல்லாம் என்னுடையது, இதைத்தான் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறான். மொத்தத்தையும் கொடுத்த எனக்கு ஒரு பேரும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொடுக்குறவனுக்கு இவ்வளோ பெரிய பேர் அப்படின்னு பத்திரிகையில் ஒரு பக்கமாவது போட்டோம். ஒரு நாளாவது தன் செல்வத்தை தன்னிடத்திலிருந்து பெற்ற அங்கதேசத்தை தன்னிடத்திலிருந்து வாங்கி
செல்வங்களை எல்லாம் அள்ளி கொடுத்து பெயர் கட்டி கொள்ளுகிறான் கர்ணன். என்னை விட பெரும்புகளுக்குரியவனாகிவிட்டான் என்று துரியோதனன் பொறாமைப்படவில்லை. தனக்கு அடங்கியே இருக்கணும்னு நினைப்பான் மற்ற மனுஷனா இருந்தா. துரியோதனனை விட கர்ணனுடைய புகழ் கொடி உயரமா பறக்குது. ஆனா அதை நினைச்சு அவன் பொறாமையே படலை. அதை நினைத்து பொறாமைப்படவில்லை. எல்லா மனிதனும் தன் மனைவியை சந்தேகப்படுகிற இடத்தில் அவளை சந்தேகப்படாமல் இருந்தான். எல்லா மனிதனும் தன் நண்பனை சந்தேகப்படுகிற இடத்தில் சந்தேகப்படாமல் இருந்தான் துரியோதனன் கர்ணனை. அதனால நட்புல அவனுக்கு விஞ்சியவர்கள் இல்லை. அவன் ஏகபத்தினி விரதன். அவன் மனைவியினிடத்தில் அவ்வளோ மரியாதை வைத்திருந்தான். இவ்வளவெல்லாம் இருந்தும் இந்த நல்ல பண்புகளை வெளிச்சம் போட்டு காட்ட முடியாத அளவுக்கு தாயாதிகள் மேல் அவன் வைத்திருந்த பொறாமையும் ஆக்ரோஷமும் எரிமலை போல் உயர்ந்து நின்றதனால் அந்த ஓங்கி உயர்ந்து எரிகிற எரிநெருப்பில் அவனுக்கு இருந்த சிற்சில நல்ல பண்புகள் கூட வெளியே தெரியாமல் மாண்டு போயிற்று என்பதுதான் உண்மை. அவன் மூலமாக உலகத்திற்கு பகவான் ஒரு அருமையான பாடத்தை சொன்னான். எவ்வளவு அதிகாரமுடையவனாக இருந்தாலும் அதர்மம் எந்த வழியிலாவது அடித்து நொறுக்கப்படும். அதர்மத்திற்கு நிரந்தரமான வாழ்வு என்று ஒன்று இல்லவே இல்லை. அதர்மம் அழியத்தான் செய்யும். சத்தியமேவ ஜெயத்தே, தர்மமே வெல்லும் என்றார்கள். இந்த அருமையான செய்தியைத்தான் துரியோதனனின் மூலமாகவும் இந்த உலகம் மீண்டும் புரிந்து கொண்டு விட்டது என்கிறார் பகவான். ஆக கிருஷ்ணனும் துரியோதனனும் நீயா நானா என்று இரண்டு பேரும் பேசிக்கொண்ட சம்பாஷணையிலிருந்து பல சிறந்த சிந்தனை துளிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு இன்னும் சிந்தித்து கொண்டு போகலாம் என்று சொல்லி பொறுமை காத்து செவிமடுத்த உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாசுதேவ மனமோகன ராதா ரமண, வனமாலி வாசுதேவ மனமோகன ராதா ரமண, வனமாலி வாசுதேவ மனமோகன ராதா ரமண, வனமாலி வாசுதேவ மனமோகன ராதா ரமண, மனமோகன ராதா ரமண, மோகன ராதா ரமண, சசிவதன சரசி ஜனஜன ஜகன்மோகன ராதா ரமண, சசிவதன சரசி ஜனயன ஜகன்மோகன ராதா ரமண, சசிவதன சரசி ஜனயன ஜகன்மோகன ராதா ரமண, சசிவதன சரசி ஜனயன ஜகன்மோகன ராதா ரமண, வனமாலி வாசுதேவ வனமோகன ராதா ரமண, வனமாலி வாசுதேவ வனமோகன ராதா ரமண, சசிவதன சரசி ஜனயன ஜகன்மோகன ராதா ரமண, சசிவதன சரசி ஜனயன ஜகன்மோகன ராதா ரமண, மன்னையுண்ட மாயவனே வந்தருள்வாய் ராதா ரமண, மன்னையுண்ட மாயவனே வந்தருள்வாய் ராதா ரமண, மனமுருகி பாடுகின்றோம் ஸ்ரீரங்கா ராதா ரமண, மனமுருகி பாடிடுவோம் ஸ்ரீரங்கா ராதா ரமண, வனமாலி வாசுதேவ வனமோகன ராதா ரமண, வனமாலி வாசுதேவ வனமோகன ராதா ரமண,
విజయాని రాధా రమణ